ஸோ உங்களுக்கு ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் அதாவது மூட்டு வலி தொடர்பான பிரச்சனைகள் இருந்து அதற்கான சித்த மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஸோ பொதுவாகவே மூட்டு வலி இருக்குன்னா அதுவும் பெண்களுக்கு சொல்லவே வேண்டாங்க. இந்த மெனோபாஸ் டைமில் தான் அதிகமான வலி இருக்கும். ஸோ மெனோபாஸ் டைமில் நேச்சுரலாகவே உடலில் கால்சியம் லெவல் குறைபாடு ஏற்படுது. இந்த கால்சியம் குறைபாடை நிவர்த்தி செய்கிறதுக்கான உணவு முறைகளை நம்ம சரியாக பயன்படுத்தணும். ஸோ அப்படி உணவு முறைகளை ரெகுலராக நீங்கள் எடுத்துக்க உடலில் நல்ல மாற்றம் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். அது எந்த வகையான மாற்றம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ பொதுவாக நம்ம உடலில் நடக்கக்கூடிய இந்த வாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எங்கெல்லாம் பாதிப்பை ஏற்படுத்துது? மூட்டுக்கல்ல தான். உட்கார்ந்தா எந்திரிக்க முடியல, குனிஞ்சா நிமிர முடியல, டிஸ்க் பல்ஜி இருக்கு, மூட்டுக்கல்ல நடக்கும்போது சத்தம் வருதுங்க. ஸோ இதில் எனக்கு சைனோவியல் ஃப்ளூயிட் ரொம்ப குறைவாக இருக்கு. ஸோ அதனால எலும்பு ரொம்ப தேஞ்சிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ மூட்டுக்கல்ல தேய்மானம் அதிகமாக இருக்கு. ஸோ நீ ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரிலாம் பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஆரம்பத்திலே வலி இருக்குன்னா அதற்காக தைல வகைகளும் ஒற்றட முறைகளும் சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்காங்க. அதாவது கனப்பூண்டு தைலம் அப்படின்னு சொல்லுவோம். கனப்பூண்டு அப்படின்னு சொல்றது வாதத்தை குறைக்கக்கூடியது. 80 வகையான வாத நோய்கள் சித்த மருத்துவத்தில் இருக்கு. இந்த 80 வகையான வாத நோய்களையும் குறைக்கக்கூடிய முக்கியமான ஒரு ரேர் ஹெர்ப் அப்படின்னே சொல்லலாம் இந்த கனப்பூண்டு.